கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் சஃபர் மாதத்தினுடைய ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். சஃபர் என்று சொன்னாலே மக்களிடத்தில் பெரும்பாலும் நினைவுக்கு வருவது சஃபர் மாதம், கழிவுக்கான மாதம். சஃபர் கழிவு, எப்படி ஆடி கழிவு என்று சொல்லுகிறார்களோ அதே போல பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் சஃபர் கழிவின் மாதம். ஏதாவது திருமணங்கள் ஏற்பாடாகும் பட்சத்தில் சஃபர் மாதமாக இருந்தால் சஃபர் முடிஞ்சு செஞ்சுக்கலாம் என்கிற ஒரு பேச்சு வழக்கமாக இருப்பதை நாம் காணுகிறோம். சஃபரை மட்டும் மையப்படுத்தி பேசுவது என்பது நோக்கமல்ல. பொதுவாகவே இஸ்லாமிய சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற மார்க்கத்திற்கு முரண்பாடான மூட பழக்க வழக்கங்கள் மற்றும் மூட நம்பிக்கைகள் குறித்து இந்த ஜும்ஆவின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே சஃபரில் மட்டும் நம்மை பீடைகளோ நம்மை மூட பழக்க வழக்கங்களோ சூழ்ந்திருக்கவில்லை. மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள், அதிலும் வழிபாடுகளில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள், பெரும்பான்மையான நபர்கள் ஷரியத் என்று நினைத்து மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எது ஹலால் எது ஹராம் என்பதை அவனே முடிவு செய்கிறான். இறைவன் அல்லாத வேறு யாருக்கும் இந்த மார்க்கத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, கடமைகள் என்று வந்துவிட்டால். இஸ்லாத்தில் எது ஹலால் அல்லாஹ் தான் சொல்லுகிறான், எது ஹராம் அல்லாஹ் தான் சொல்லுகிறான், எதை நீங்கள் செய்யலாம் அல்லாஹ் தான் சொல்லலாம், எதை நீங்கள் செய்யக்கூடாது அல்லாஹ் தான் சொல்றான். இந்த மாதிரி ஷரியத் என்கிற அடிப்படையில், மார்க்கம் என்கிற அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தான் இந்த இடத்தில் இறுதி முடிவை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதில் மனிதர்களுக்கோ ரசூல்மார்களுக்கோ மலக்குமார்களுக்கோ கூட எந்த விதமான தலையீடும் இல்லை என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் ஒரு பெயர்தான் சலாம் என்பது. சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சலாம் என்கிற வார்த்தையிலிருந்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை கட்டமைத்திருக்கிறார். சலாம் அல்லாஹ்வின் பெயர், இஸ்லாம் அல்லாஹ்வின் மார்க்கம். அதே போல நாம் கவனிக்கிறோம், இந்த இஸ்லாத்தின் அடிப்படை ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹ், ஒரு மனிதன் முஃமினாகணும்னா அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்கிற அந்த ஆமன்து பில்லாஹ் என்று துவங்குகிற அந்த கலிமா இறுதியில வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்ல கெட்ட எல்லா காரியமும் இறைவனால் தான் நடக்கிறது என்று முடிகிறது. ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த ஈமான் முஃபஸ்ஸலினுடைய விளக்கம் ஆரம்பம் எங்க துவங்குதுன்னா, ஒரு மனிதனுடைய ஈமான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்பதில் துவங்கி என்னை சுற்றி நடக்கிற எல்லா நல்ல கெட்ட அமல்களும் இறைவனால் நடக்கிறது என்று நம்புவதோடு அந்த ஈமான் முடிவு பெறுகிறது. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஈமானுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு மனிதன் குறையை ஏற்படுத்தி கொண்டால் அது அவனுடைய ஈமானை பாதிக்கிறது. அப்படி என்ன குறைபாடுகள் ஏற்படுகிறது என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த நம்பிக்கைகளில் குறை ஏற்படும் பட்சத்தில் நாம் எதை இழக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் கிடைப்பதற்கரிய ஒரு பெரிய நிஅமத் இருக்குதுன்னா அது ஈமான். ஈமானை விட ஒரு மனிதன் அனுபவிக்கிற நிஅமத்துகளில் பெரிய நிஅமத்தாக வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய உயிருக்கும் மேலானதாக ஈமான் இருக்கிறது. உயிரை விட பெரியது. ஒரு மனிதன் உயிரை கூட இழக்கலாம் என்று சொன்னால் எதற்காக இழக்கலாம்? ஈமானுக்காக இழக்கலாம். அப்படி என்றால் உங்களுடைய உயிரை விட பெரியது ஈமான். அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றுதான் தவறான மூட பழக்க வழக்கங்களும் அது சார்ந்த நம்பிக்கைகளும். நாம் கவனிக்கிறோம், ஒரு மனிதன் ஈமானோடு பிறப்பது என்பது அவ்வளவு சவாலான காரியமாக இருந்தாலும் கூட அந்த ஈமானை மௌத்து வரைக்கும் தற்காத்து கொள்ளுதல் என்பது அதைவிட ரொம்ப சவாலான விஷயமாக இருக்கிறது. நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஈமானை இழந்த நிலையில ஒருபொழுதும் நாம் மரணத்தை சந்தித்து விடக்கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலேயும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் இப்படி பேசுவார், வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக். உனக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் எந்த விதமான இடையூறையும் தருவதற்கு சக்தி இல்லாத எந்த ஒன்றையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன், அவ்வாறு இறைவன் அல்லாத மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் ஃபஇன்னக இதன் மினல் ஸாலிமீன், அந்த நேரத்தில் நீ அநியாயக்காரனாக ஆகிவிடுவாய் என்று மார்க்கம் நம்மை எச்சரிக்கிறது. அப்ப இந்த வசனத்துடைய நோக்கம் என்ன? நீங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு எதை நம்பினாலும் சரி, நீங்கள் அநியாயக்காரர்கள் என்று மார்க்கம் பேசுகிறது. நம்ம தான் அல்லாஹை தான் இறைவனாக ஏற்றுக்கொண்டோமே, அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நமக்கு இந்த வசனத்துக்கு என்ன சம்மதம், நாம தான் முஸ்லீம் இல்லையா என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஜோசியத்தின் மீது உள்ள நம்பிக்கை, சகுனத்தின் மீது உள்ள நம்பிக்கை, நல்ல நேரத்தின் மீது உண்டான நம்பிக்கை, இவையெல்லாம் இறைவனுடைய அந்த அடிப்படை நம்பிக்கையை தகர்க்கிறது. நம்ம அல்லாஹ் இறைவன்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நல்ல நேரம் பார்க்கிறோம்னு சொன்னா ஈமான் அங்கே கேள்விக்குறியாகிறது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? நாம் தான் முஸ்லீம், நாம தான் முஃமின், நாம் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். நல்ல நேரம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, சகனம் பார்ப்பது, இறைவனுக்கு இதெல்லாமே இறைவன் மீதான நம்பிக்கையின் குறைபாடுகள் என்று மார்க்கம் நம்மை எச்சரிக்கிறது. அப்ப இது மாதிரியான காரியங்கள் செய்கின்ற பொழுது நாம் நிச்சயம் ஈமானை இழக்க நேரிடும் என்பதை கவனத்தில் கொண்டாக வேண்டும். ஒரு மனிதனுக்கு நிஅமத் கிடைக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அது அனைத்தும் அல்லாஹ்வின் மூலம் மட்டும்தான் நமக்கு ஏற்படுகிறது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நாம் அடையக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி அல்லது தீமையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் ஏற்படுகிறது என்கிற ஒரு அடிப்படையான நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுடைய மனசிலேயும் ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சில மனிதர்களை பார்த்து மிக கடுமையாக கோபப்படுகிறான் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. ஒரு சில மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரொம்ப கோபப்படுகிறான். யார் தெரியுமா? அல்லாஹ் ஒரு சிலருக்கு நிஅமத்தை வாரி வழங்குவான். வியாபாரம் நல்லா இருக்காது, கொஞ்சம் டல்லா இருக்கும். திடீர்னு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு பெரிய லாபத்தை வியாபாரத்தில் கொடுப்பான். வீடு திடீர்னு வசதி, ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், ஒரு பெரிய வியாபாரம் கிடைக்கும், சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அந்த மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்ல மாட்டான். இது நாள் வரைக்கும் என்னுடைய வீடு வடக்கு பார்த்து இருந்தது, நான் அதை தெற்கு பார்த்து மாற்றி வைத்தேன். இந்த மாதிரியான மாற்றம் செய்ததற்கு பின்னால் என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். வீடு கட்டிட்டு இருந்தோம், இத்தனை நாளா இந்த பக்கம் தலைவாசல் இருந்துச்சு, ஒருத்தர் சொன்னார், அதை நான் இப்படி மாற்றி வைத்தேன், இந்த காரியத்தை செய்ததன் காரணமாக இந்த காரியம் நடந்தது என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகிறான். நிஅமத்தை கொடுத்தது நான், வியாபாரத்தில் லாபத்தை கொடுத்தது நான், வீட்டில் சந்தோஷத்தை கொடுத்தது நான், நிஅமத்தை வாரி வழங்கியது நான், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு இவன் வேறு ஏதோ விஷயத்தின் பக்கம் அந்த தவக்குலை, அந்த நம்பிக்கையை திருப்புகிறான் என்று அல்லாஹ் மிக கடுமையாக கோபப்படுகிறான் என்று ஹதீசுகள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. இது மாதிரியான செயல்பாடுகள் கேட்பதற்கோ அல்லது சந்திப்பதற்கோ புதுமையான ஒரு விஷயம் இல்லை. யதார்த்த வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்கலாம். நிறைய பேர் என்னன்னா, வியாபாரம் ஒரு 10-20 வருஷம் சராசரியாக அளவா போய்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. வியாபாரம் அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே இல்லை. திடீரென்று ஒரு இறக்கம் வரும், திடீர்னு ஒரு நஷ்டம் ஒன்று வரும். என்ன செய்வாங்க? என்ன திடீர்னு நஷ்டம், என்ன ஏதாச்சு? ஏதோ ஒரு ஜோசி எடுக்கிற இடத்தில் அவர் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ போக வேண்டியது, குறி கேட்க வேண்டிய, அவர் சொல்வார், உங்க வீடு எந்த பக்கம் இருக்குது? வடக்கு நோக்கி இருக்கிறது, அந்த வாசலை தூக்கி இங்க வைங்க, சரியா போயிடும். மாற்றி வைப்பார், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், நம்பிக்கை அந்த பக்கம் திரும்பிடும். விளைவு என்ன? ஈமான் போயிடும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயிரை இழந்தாலும் இழக்கக்கூடாத விஷயமாக அல்லாஹ் ஈமானை சொல்லி இருக்கிறான். அந்த ஈமானுக்கு கேள்விக்குறியாக இது மாதிரியான காரியங்கள் அமைந்து விடுகிறது. நாம் கவனிக்கிறோம், மூட பழக்க வழக்கங்கள் என்பது வேறு, மூட நம்பிக்கைகள் என்பது வேறு. பொதுவாக நம்பிக்கை என்பதுதான் செயல்பாடாக வெளியே வருகிறது. நம்பிக்கை என்பது முதலில் அவனை பாதிக்கும். முதல்ல மார்க்கம் அல்லாத விஷயங்களின் மீது ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அவனிடத்திலிருந்து மூட செயல்பாடுகள், மூட பழக்க வழக்கங்கள் வெளியே வரும். அந்த பழக்க வழக்கங்கள் அடுத்த நபரை பாதிக்க ஆரம்பிக்கும், அவனுக்கும் அதன் மீது நம்பிக்கை வரும். உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இது நாள் வரைக்கும் ஜோசியத்து மேல ஒருத்தருக்கு நம்பிக்கையே இருக்காது.
அவர் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருப்பார். ஈமான் தான், இஸ்லாம் தான், எல்லாத்திலையும் சரியாக இருப்பார். கூட இருக்கிறவர் என்ன செய்வாருன்னா, லேசா ஏதாச்சும் ஒரு அஜத்திலையோ யாராச்சும் ஒரு ஆள்கிட்டையோ போய் பால் கித்தாபை போட்டு பார்த்து, ஜோசியத்தை போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அவருக்கு அதில் சரியாக நடந்து விட்டதுன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து சொல்லுவார், இது நாள் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் குடும்பம் சரியில்லாமல் இருந்துச்சு, வியாபாரம் சரியில்லாமல் இருந்துச்சு, அவர்கிட்ட போனேன், அவர் இதை செய்ய சொன்னார், செஞ்சேன், எனக்கு இது சரியாக அமைந்ததுன்னு சொல்லுவார். அவருடைய மூட நம்பிக்கை அவரின் செயல்பாடாக வெளியே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய செயல்பாட்டை பாதிக்கும். என்ன செய்வாங்க, இவரும் அங்கே செல்ல ஆரம்பிப்பார். கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஈமான், நம்முடைய ஈமானின் அடிப்படை என்னன்னு சொன்னா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறு யாரினாலும் நடப்பதில்லை என்பதை நாம் மிக உறுதியாகவே நம்பியாக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றோம், வலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இறைவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் கடவுளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே போல மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் அல்லாஹ் திருமறையில நிறைய இடங்களில் சொல்லுகிறான். நாம் பார்க்கிறோம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வரலாறு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மனிதரை சந்திக்கிறார். அந்த மனிதருக்கு உடல் முழுக்க வியாதி, வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கும் அருவருப்பாக இருக்கிறார், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, பார்ப்பதற்கு உங்களுடைய உடல்ல எந்த பகுதியும் சரியாக இல்லை, எல்லா வியாதியும் இருக்கிறது, எல்லா கெடுதியும் இருக்கிறது, ஆனால் சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் என்று கேட்டபொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை ஹதீசுகளில் குறிப்பிடுவார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய வியாதிகளில் மிக மோசமானது அறியாமை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு கொடுத்திருக்கிற வியாதியெல்லாம் பெருசு இல்லை, கை சரியில்லை, கால் சரியில்லை, முகம் சரியில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய மனதில் அறியாமை இல்லை, நான் இறைவனை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்குகிறேன், எப்படி அறிந்திருக்க வேண்டுமோ அப்படி அறிந்திருக்கிறேன், என்னுடைய மனம் சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனை தெளிவாக இருக்கிறது, எனக்கு அறியாமை இல்லை, எனக்கு அதனால இந்த உலகத்தில் பெரிய வியாதியே இல்லைன்னு சொன்னான். எனக்கு இந்த உலகத்தில் பெரிய வியாதி இல்லை என்று அந்த மனிதன் சொன்னதை ஹதீசுகளில் நாம் குறிப்பிடுகிறோம். என்ன, ரசூல்மார்களை அல்லாஹ் எதற்காக அனுப்பினார்? ரசூல்மார்களை அல்லாஹ் எதற்காக அனுப்பிச்சா? ஈமானை எடுத்துச் சொல்வதற்கு என்பதை விட அவர்களுடைய காலத்தில் மண்டி கிடந்த அறியாமையை அகற்றுவதற்கு, மூட பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அகற்றுவதற்கு தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான். மிக குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் மண்டி கிடந்த எல்லா அறியாமையையும் அகற்றினார்கள். ரசூலுல்லாஹ் வரும் பொழுது அந்த பழக்க வழக்கம் மக்களிடத்தில் எப்படி இருந்தது? ஏதாச்சும் வியாபாரத்துக்கு வெளியே கிளம்புறதுனா ஒரு பறவையை பறக்க விடுவார்கள் வெளியே வந்து, அது வலது பக்கம் நோக்கி சென்றால் வியாபாரம் நல்லா இருக்கும், சக்சஸ், நம்ம வெளியே போகலாம், பிரச்சனை இல்லை. அந்த பறவை இடது பக்கம் நோக்கி பறக்க ஆரம்பித்தால் நம்முடைய வியாபாரம் சரியாக இருக்காது, திரும்ப வெளியே கிளம்பிடும். ஒரு அம்பை மேல் நோக்கி பறக்க விடுவார்கள், அது எந்த திசையை நோக்கி செல்லுகிறது என்பதை பார்த்து அவர்களுடைய பயணத்தையும் வியாபாரத்தையும் அவர்கள் முடிவு செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லா அதுவா வலா தைரத வலா ஹாமத வலா சஃபர். இஸ்லாத்தில் ஜோதிடம் என்பது கிடையாது, பறவையை கொண்டு சகுனம் பார்க்குதல் என்பது கிடையாது, வலா ஹாமத்த ஆந்தையின் மூலம் எந்த சகுனமும் கிடையாது, வலா சஃபர சஃபர் மாதம் என்பது பீடை கிடையாது. எனவே உங்களின் நம்பிக்கை தவக்குல் இறைவனை நோக்கி இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார். அவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? பெண் குழந்தை பிறந்தால் முசீபத், பெண் பிறந்தாலே முசீபத். குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்கள், அல் பின்து பரக்கா, பெண்கள் பரக்கத்துன்னு சொன்னாங்க, பெண்களை போற்ற வேண்டும்னு சொன்னாங்க, பெண்களின் சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள், மனைவியை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உன்னால் வளர்க்க முடியவில்லையா, மனசில்லையா, என்ற கூட நான் வளர்த்துறேன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் மூட பழக்க வழக்கத்தை எப்படி மாற்றினார்கள்னு பார்க்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பின்னாடி ஒரு போர்க்களத்தில் ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. 2 சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், இந்த குழந்தையை நான் தான் வளர்த்தேன், இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன், இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன் என்று 2 நபர்கள் சண்டையிடக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மூட பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்தார்கள். நாம கவனிக்கிறோம், அந்த காலகட்டத்தை கிதாபுகளில் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரைக்கும் உண்டான காலகட்டத்தின் பெயர் ஐயாமுல் ஜாஹிலியா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முட்டாள்தனமான காலகட்டம், மடமைக்கான காலகட்டம். ஜாஹிலியத் அப்படின்னா மடமைத்தனம்னு அர்த்தம். மடமைத்தனம் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் தான் ரசூலுல்லாஹ் பிறந்த பொழுது இருந்த காலகட்டம். அதை ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவாங்க. இப்பொழுது நாம் கவனிக்கிறோம், அந்த காலம் மீண்டும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சத்தோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களிடத்தில் ஏராளமான மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சார்ந்து நிறைய ஹதீசுகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அடிப்படை இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது. ஏதாச்சும் ஒன்று செஞ்சு போட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் சொல்லவே முடியாது. உன்னுடைய மனம் எதை நினைக்கிறதோ அதைத்தான் உன்னுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தும். யாராச்சும் சொன்னவனா நிச்சயம் நம்பி விடக்கூடாது. ஏதாச்சும் டக்குன்னு வாய்க்கு வந்ததை பேசிடுறார், தெரியாமல் பேசிட்டேன்னு சொன்னார்னா அது பொய் என்பதாக நாம் சொல்லணும். என்ன காரணம்? மனம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் வார்த்தைகள் வெளிப்படுத்தும். இந்த அடிப்படையில் நாம் ஒரு ஹதீஸை அணுக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறான், அன இந்த தன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனிடத்தில் நடந்து கொள்ளுவேன். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்ல வருது? ரொம்ப ஆழமாக, ரொம்ப கவனமாக அணுக வேண்டிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுவான்? நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நடந்து கொள்ளுவான். ஜோசியம் பார்த்தா தான் நம்முடைய வீடு, நம்ம வியாபாரம் சரியா இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது சரியாக நடக்கும். நடக்க வைப்பவன் அல்லாஹ். இல்ல ஜோசியத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, நான் நல்ல நேரம் பார்க்க மாட்டேன், எல்லா காலமும் இறைவனுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் அல்லாஹ் அப்படியே நடந்து கொள்ளுவான். வாஸ்து பார்த்து வீடு கட்டினால்தான் உங்களுடைய வீடு நிம்மதி தரும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அதுதான் நிம்மதி தரும். என்ன காரணம்? எண்ணத்தில் குறைபாடு வந்துவிட்டது. அல்லாஹ் அந்த குறையோடு உங்களை நடத்துவான். அந்த குறையோடு தான் உங்களை நடத்துவான். ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டால் கூட உடனே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நாம் எங்கே தவறு செய்தோம் என்று சிந்தனை போகுமே தவிர இறைவனை நோக்கி உள்ள பார்வை என்பது திரும்பாது. திடீர்னு ஒரு பெரிய அடி, நம்ம என்ன நினைப்போம்? நம்ம எங்கேயோ வாஸ்துல குறை செஞ்சிட்டோமோ நினைப்போம். ஆனால் பார்வை எப்படி இருக்க வேண்டும்? எந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மை தண்டித்தான் என்பதுதான் ஒரு முஃமினுடைய சரியான பார்வையாக இருக்கும். நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு சின்ன பிரேக் ஆகுது, திடீர்னு ஒரு நஷ்டம் வருது. நாம் எப்படி யோசிக்கணும்? நமக்கு அல்லாஹ் இந்த சோதனையை தந்திருக்கிறான், இத்தனை வருஷமா அல்லாஹ் தான் வியாபாரத்தை கொடுத்தான், நல்லா இருக்கிறோம். திடீர்னு ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம், மீண்டும் நமக்கு லாபத்தை அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கை முஃமினின் மனதில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஈமான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய எல்லா அமல்களும் எல்லா செயல்பாடுகளும் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நாம் இப்ப கவனிக்கிறோம், நம்மிடத்தில் அப்படி என்ன மூட பழக்க வழக்கம் இருக்கிறது? அதையும் சொல்லணுமா இல்லையா? மூட பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது அப்படி நம்மள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கிறது? கொஞ்சம் கவனத்தோடு பார்க்கிறோம். நாம் செவ்வாய்க்கிழமை எந்த நல்ல காரியமும் செய்யறதில்லை. ஊரில் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிற எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு திருமணம் செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கிறதா? இல்லை. என்ன காரணம்? ஷரியத் தடுத்து இருக்கிறதா? இல்லை. ஷரியத் தடுத்து இருக்கிறதா? இல்லை. செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதா? இல்லை. அப்படி செய்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஜெயிக்காதுன்னு சொல்லி இருக்குதா? இல்லை. செவ்வாய்க்கிழமை திருமணம் செய்வதில்லை. இன்னும் பார்க்கிறோம், சஃபர் மாசம் திருமணம் செய்வதில்லை, வீடு குடி போவதில்லை, எந்த நல்ல காரியமும் செய்வதில்லை. என்ன காரணம்? சஃபர் பீடைக்கான மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை கரம் பிடித்தது சஃபர் மாசம். தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திருமணம் செய்தது சஃபருடைய மாசம், சஃபருல் முஸஃபர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சஃபர் மாசம் எந்த திருமணமும் கிடையாது. கடந்த 25 நாளா பள்ளிவாசல் மதரசாவில் எந்த கல்யாணமும் இல்லை, இன்னும் 20 நாளைக்கு எந்த திருமணமும் இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? சஃபருடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் மனிதர்களிடத்தில் புறையோடு இருக்கிற மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு பட்டியலை பார்க்கிறோம். ஆடி மாதம் வந்தாலும் கூட திருமணம் செய்வதில் இஸ்லாமியர்கள் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிரயாணத்துக்காக கிளம்புறோம், இப்பையும் இருக்கிறார்கள், மிகைப்படுத்தி சொல்லவில்லை. பூனை குறுக்க போகுதா, திரும்ப வீட்டில் வந்து உட்கார்ந்து தண்ணியை குடிச்சிட்டு வெளியே போறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பயணத்துக்காக கிளம்புகிறோம், செருப்பின் வார அருந்து விட்டதா, வீட்டில் வந்து
உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் போறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே போல இன்னும் கவனமாக பார்க்கிறோம். ஒரு நபர் சனிக்கிழமை என்று வஃபாத்தாகி கபரில் அடக்கப்பட்டால் கூட ஒரு கோழியை விட்டுட்டு வர்றாங்களா இல்லையா? நமது ஊரில் வழக்கம் இருக்கிறதா இல்லையா? சனிக்கிழமை ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டால் கூடையே ஒரு கோழியை விட்டுட்டு வந்துடுறாங்க. என்ன காரணம்? சனிக்கிழமை ஜனாசா துணை தேடும். மார்க்கத்தில் மேற்கோள் இருக்கிறதா? இல்லை. ஷரியத்தில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் சொல்றா, எந்த உயிர் எப்பொழுது கைப்பற்றப்படும் என்பது எனக்குத்தான் தெரியும். உங்களுடைய மௌத்தும் ஹயாத்தும் ஏற்கனவே கலாக்கதிரில் முடிவு செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் சனிக்கிழமை மரணித்ததன் காரணமாக கூடையே இன்னொரு மௌத் ஆகுங்கிறது நம்பிக்கை இல்லை. இன்றும் கோழியை உயிரோடு அதற்கு மௌத்துக்கு பகரமா உள்ளே விட்டு வரக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே போல நல்ல நேரம் பார்ப்பது, வீடுக்கு குடிபோவதாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, நல்ல நேரம் பார்த்துதான் மக்கள் துஆவே ஓதுகிறார்கள். கேட்பது இறைவனிடத்தில், இறைவன் படைத்த காலம். ஆனால் துஆ செய்கிறது நல்ல நேரம் பார்த்து துஆ செய்கிறாங்க. உடனடியாக நீங்கள் வாருங்கள் துஆ ஓதணும். ஏன் ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேனே, இல்லை நல்ல நேரம் போயிடும். நல்ல நேரம் போறதுக்குள்ள நான் துஆ ஓதியாக வேண்டும் என்று அழைக்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். காலம் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது, இறைவனுடைய படைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தசுபு தஹ்ர், காலத்தை நீங்கள் ஏசாதீர்கள், நல்ல காலம் கெட்ட காலம்னு பிரிக்காதீங்க, அனத்தஹ்ரு, நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். பத்திரிக்கை அடிக்கிறோம், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கின்ற பொழுது என்ன, முபாரக்கான நல்ல நேரத்தில் திருமணம் நடைபெறும். அது என்ன முபாரக்கான நல்ல நேரம்? 11 to 12 மட்டும்தான் நல்ல நேரம், மற்றதெல்லாம் கெட்ட நேரமா? நிச்சயமாக இல்லை. நாம் வகுத்து கொண்டோம் மார்க்கத்தில். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கும் மார்க்கத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு எல்லளவும் அதிகாரம் தரவில்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நல்ல சகுனம் பார்ப்பது நம்மிடத்தில் வழக்கத்தில் இருக்கிறது. ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை இஸ்லாமியர்களிடத்தில் புறையோடு இருக்கிறது. தொலைக்காட்சிகளில், டிவிகளில் இந்த ஜோசியம் சொல்றதுக்குன்னே தனியாக ஒரு நிகழ்ச்சி வந்து உட்காந்துட்டு ஒரு ஜோசியர் உங்களுக்கு இந்த ராசி இருந்தா இப்படி, அந்த ராசி இருந்தா அப்படி ஃபோன் பண்றார். நானா முகமது பேசுறேன். ஃபோன் பண்ணி சொல்றார், நான் முகமது பேசுகிறேன், என்னுடைய ஜாதி இது, என்னுடைய ராசி இது, என்னுடைய நட்சத்திரம் இது, எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க. பேசக்கூடிய காஃபிர் எடுத்து சொல்லுகிறார், இஸ்லாத்தில் ஜோதிடம் நம்பிக்கை இல்லையே, நீங்கள் எப்படி முஸ்லீமாக இருந்து கொண்டு ஜோசியம் பார்க்குறீங்க? வெட்ட வெளிச்சமாக உலகம் பார்க்கக்கூடிய வகையில் ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாத்துக்கு ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. முஸ்லீம்கள் ஜாதகம் பார்க்கிறார்கள், ஜோசியம் பார்க்கிறார்கள், பால் கிதாபுகள் போட்டு பார்க்கிறார்கள். ஒரு விஷயத்தை அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அலி ரலியல்லாஹுடைய காலகட்டம் மக்களுக்கு ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை அதிகமானது. அலி ரலியல்லாஹு ஒரு கம்ப்ளைண்ட், யாரை பார்த்தாலும் ஜோசியம் பார்க்குறாங்க, அதை ரொம்ப நம்புறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஊரில் இருக்கிற ஜோசியர்கள் அனைவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சின்ன விருந்து, எல்லாரையும் சாப்பிட வைக்கிறார்கள், மக்களை ஒன்று சேர்த்துகிறார்கள். ஒவ்வொருத்தருடைய கையில் ஒவ்வொரு ரொட்டியை கொடுக்கிறார்கள். எல்லா ரொட்டியை 2 4 5 பிய்யுங்க பிச்சாங்க. ஒரு பாத்திரத்தை கொடுத்தார்கள், அதில் ஒன்றா போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லா ரொட்டியை போட்டாங்க. அலி ரலியல்லாஹு அறிவிப்பு செய்தார்கள், ஒவ்வொரு ஜோதிடர்களும் தாங்கள் பிச்சு போட்ட அந்த ரொட்டியை மிகச்சரியாக எடுப்பார்கள்னு சொன்னாங்க. ஒருவராலும் எடுக்க முடியவில்லை. தான் எதை போட்டோம் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு அப்படித்தான். இஃப்ரீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜின்னை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கைது செய்து அழைத்து வர சொல்லுவார்கள். வரும்பொழுது ஒரு வயதான மூதாட்டி அமர்ந்து குறி சொல்லி கொண்டிருப்பார். அந்த இஃப்ரீத் அதை பார்த்து சிரிப்பதாக வரலாறுகளில் எழுதுவார்கள். என்ன காரணம்னா, மக்களுக்கெல்லாம் அது உட்கார்ந்து ஜோசியம் சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த மூதாட்டி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு கீழே ஒரு பெரும் புதையல் இருக்கிறது. அது அந்த பெண்ணுக்கு தெரியல. இதை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்ற ஜின்னு சொன்னதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள முடியாது என்பதை நம்ப வேண்டும். அடுத்தபடியாக மிக முக்கியமாக மூட பழக்க வழக்கங்கள் இறை மறுப்புக்கு இழுத்து செல்லக்கூடிய வகையில் எங்கே அடங்கி இருக்கிறதுனா, வீட்டின் செயல்பாடுகள். ஒருத்தர் வீடு கட்ட போறார் அப்படின்னா அங்கதான் ஈமானை பறிக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் நடக்கிறது. ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக கேட்கணும். நிறைய வீட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடிக்கல் நாட்டுகிறோம், பாலக்கால் போடுகிறோம் என்கிற பெயரில் நாம் உஸ்தாத அசரத்தை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, துவா ஓதுறாங்க. ஓதும் பொழுது இன்னொரு பக்கம் வீட்டின் கொத்தனார் உள்ள வர்றார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்தால் போல் அவர் ஒரு வேலையை செய்து கொள்கிறார். நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் நம்பிக்கைக்கு ஏதோ செய்கிறாருன்னு சொல்லி அதை விட்டுவிட சொல்லிவிட்டு துவா ஓதி விட்டு நம்மை அனுப்புறார். இதனால் வரைக்கும் அந்த காரியத்தை பார்த்ததில்லை, சமீபத்தில் பார்க்க நேர்ந்தது. அப்படி என்ன செய்யறாங்க?
இந்த கொத்தனார்களை கூட்டிட்டு வந்து அவர்கள் நம்பிக்கைக்கு ஏதோ செய்யறாங்கன்னு சொல்றாங்களே, என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒரு மஞ்சள் இருக்குது இல்லையா, ஒரு 1/4 கிலோ மஞ்சளை எடுத்து தண்ணீரை குலைத்து ஒரு சிலை செய்கிறார். யாருடைய வீட்டில்? நம்முடைய வீட்டிற்கு. நம்முடைய வீட்டுக்கு வேலை ஆரம்பிக்க போது மஞ்சளை குலைத்து ஒரு சிலை செய்கிறார். அதற்கு 2 கண்களை வைக்கிறார். தலைக்கு மேல ஒரு புல்லை நட்டு வைக்கிறார். அதை வைத்து அதற்கு ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து படையல் சமைக்கிறார். அதை வணங்குகிறார். நாம் எந்த வீட்டிற்கு அஸ்திவாரம் தோண்டுவதற்காக வைத்திருக்கிறோமோ அதற்குள்ளே அதை கொண்டு வந்து புதைக்கிறார். வீடு கட்டுகிறோமா, கோயில் கட்டுகிறோமான்னு சந்தை. நம்முடைய இடம், நமக்கு சொந்தமான இடம், அங்கே உட்கார்ந்த குடும்பம் குட்டிகளோடு நிம்மதியாக காலம் காலமாக இஸ்லாத்தை ஈமானை தொழுக வேண்டிய இடத்தில் ஒருவன் ஒரு சிலையை படைத்து அதற்கு வணக்கம் செலுத்துகிறான். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள்னா உங்களுடைய ஈமான் எங்கே போனது? கவனிக்க வேண்டும். இது மாதிரி ஏராளமான மார்க்கத்திற்கு முரண்பட்ட நம்பிக்கைகள். வீட்டில் கர்ப்பம் தரித்த பெண்கள் இருந்தால் வீட்டில் அறுத்து பலியிடக்கூடாது, குர்பானை கொடுக்கக்கூடாது, சதகா கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி வீட்டினுடைய தலைவாசல் இதை நோக்கி இருக்க வேண்டும். சமையலறை இங்கே இருந்தால் தான் லாபம், குளியலறை இங்கே இருந்தால் தான் சரியாக இருக்கும். வியாபாரம் செய்கிறோம், அந்த கல்லாப்பெட்டி இந்த திசையை நோக்கி இருந்தால் தான் லாபம் என்று நம்மை சுற்றி ஏராளமான மார்க்கத்திற்கு முரண்பட்ட செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை அடிப்படையாக சொல்லி நாம் இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன ஒரு வசனம், குல் நபியே நீர் கூறுவீராக, லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, நாம் உங்களுக்காக வேண்டி எதை எழுதி வைத்திருக்கிறோமோ அதை தவிர வேறு எதுவும் உங்களை வந்து சேராது. நீங்க என்னதான் ஜோசியத்தில் உச்சத்தை பார்த்து வீடு கட்டினாலும் சரி, வயநாட்டில் வர்ற மாதிரி மொத்தமாக ஒரு தண்ணீர் வந்தால் வாஸ்து பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி வீட்டை மொத்தமாக இழுத்துட்டு போயிடும். அங்க எத்தனை பேர் ஜோசியம் பார்த்து கட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் வாஸ்து பார்த்து கட்டியிருப்பார்கள். தண்ணீரை பொறுத்தவரை, அதாபை பொறுத்தவரை மொத்தமாக வரும், மொத்தமாக எழுதிட்டு போயிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் உங்களுக்கு எதை விதியாக்கினானோ அதுதான் உங்களை வந்து சேரும். உடல் முழுக்க எண்ணெயை தேர்த்து கொண்டு மண்ணில் கடந்து உருண்டாலும் உன்னுடைய உடலில் எந்த மண் ஒட்ட வேண்டும் என்று இறைவனால் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தவிர கூடுதலாகவோ குறைச்சலாகவோ எதுவும் உங்கள் மேனியில் ஒட்டிவிடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸோடு நிறைவு செய்யணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேள், உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடு. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒரு சின்ன உதவியை உனக்கு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த உதவி உன்னை வந்து சேராது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உன்னை அழிக்க வேண்டும், உன்னை ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் கூட அல்லாஹ் நாடாமல் அந்த அழிவு உன்னை வந்து சேராது. உன்னுடைய நம்பிக்கை இறைவனை நோக்கி இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு தடவை, அந்த வாழ்க்கை ஈமானோடு துவங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட அந்த வாழ்க்கை முடியும் பொழுது ஈமானோடு இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது, நம்முடைய செயல்பாடுகள் ஈமானை அடிப்படையாக கொண்டவைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.